வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம தேங்காய் பாலை குழம்புகளில் சேர்க்கும் போது குழம்பு நன்றாக கொதித்ததுக்கு அப்புறம் அடுப்பை அணைக்கக்கூடிய சில நிமிடங்களுக்கு முன்பு தான் சேர்க்க வேண்டும். அதிக நேரம் கொதிக்க வைத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள்லாம் கெட்ட கொழுப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதிலையுமே கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. எதுவாக இருந்தாலும் அளவாக எடுக்கிறதா நமக்கு சிறந்ததுங்க இல்லையா? அப்போது தினமும் அரை டம்ளரில் ஆரம்பித்து 1 டம்ளர் வரைக்கும் நீங்கள் தேங்காய் பால் குடிக்கிறது அப்படின்றது உங்களுடைய உடலுக்கு போதுமான நன்மைகளை கொடுக்கும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, கிடைக்கக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் நச்சு நீக்கம் செய்யப்படுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. நச்சுக்களை தேங்காய் பால் வெளியேற்றும். தேங்காய் பால் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் பிற தாதுக்கள் சிறுநீரகங்களினுடைய செயல்பாட்டை தூண்டி உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளையும் நச்சுக்களையும் பெருமளவியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த கழிவுகள் பெருமளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கழிக்கக்கூடிய அந்த சிறுநீர் வழியாகவே சிறப்பாக உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும்போது உடலினுடைய வெப்பச்சமநிலை பாதுகாக்கப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு கழிவுகள் முறையான நமக்கு வெளியேறப்பட்டு விடுச்சு அப்படின்னாலே எந்த விதமான நச்சு தேக்கமும் நமக்கு கழிவுகளும் இல்லாததால உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி இன்ஃபெக்ஷன் சிறுநீர் தொற்று கூட நமக்கு தேங்காய் பால் சரி பண்ணிவிடுங்க. இப்போ சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று யூரினரி அந்த டியூப் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரிச்சல் இது எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு தேங்காய் பால் உதவிகரமாக இருக்கும். சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். கழிவுகளை வெளியேற்றிக் கொண்டு ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டல வேலையுமே மிகச்சிறப்பாக நீங்கள் பராமரித்துக் கொள்ளலாம். நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி நல்ல தூக்கத்தை பெறுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நர்வ் சிஸ்டத்தினுடைய அந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மன அழுத்தம் உங்களுக்கு குறையும். ஸ்ட்ரெஸ்லேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் விட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் நரம்புகளை அமைதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. இதன் மூலமாக உங்களுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நரம்புகள் வழியாக பாய ஆரம்பிக்கும். ஸோ செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக மீண்டும் இயங்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுடைய நாளில் அந்த வேலைகளை மிகச்சிறப்பாக சோர்வு இல்லாமல் நீங்கள் செஞ்சு முடிக்கணும், சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். இரவு நேரங்களுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரத்த அழுத்தத்தை சீராக்கி பிபி அப்படின்ற அந்த பிளட் ப்ரெஷர் உங்களுடைய ரத்த நாளங்கள் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்தை சீராக்கி தசைகளை எல்லாம் தளர்த்துவதன் மூலமாக மன அழுத்தத்தை உங்களுக்கு குறைத்து இரவில் நிம்மதியான மற்றும் ஆழமான தூக்கம் வருவதற்கு இயற்கையாகவே சுரக்க வேண்டிய ஹார்மோன்கள் அதை உங்களுக்கு சுரக்க வச்சு நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தேங்காய் பால் உதவிகரமாக இருக்குங்க. மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் ஞாபக சக்தி அதிகரிக்கப்படுவதற்கெல்லாமே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிரெயின் ஹெல்த்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். கீட்டோன்களுடைய உற்பத்தி தான் இதுக்கு காரணம். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய எம்சிடிக்களை கல்லீரல் உடைக்கும் போது கீட்டோன்கள் அப்படின்ற ஒரு விதமான ஊட்டச்சத்து நமக்கு உருவாகும். ஸோ இந்த கீட்டோன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மூளைக்கு மாற்று ஆற்றல் மூலமாக செயல்படும். ஸோ இதனால இது மூளை செல்களை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு உதவுவதோடு வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோயினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் வயதான காலங்களில் ஓரளவு அவங்களுடைய நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு பெரிதும் துணை புரிகிறது. இப்போ வயதானவர்களுக்கு ஞாபக சக்தி அப்படின்றது குறைவாக தான் இருக்கும், அது இயல்பானது தான். ஞாபக மறதியை முழுமையாக நீக்க முடியாது, ஆனால் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதுக்கு தான் வயதானவர்களும் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். இளைஞர்கள்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டாங்கன்னா இப்போ இருந்தே அந்த மூளை ஆரோக்கியம் அவங்களுக்கு மேம்படுத்தப்படும். எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலோடு அவங்க செயல்படுவாங்க. சுறுசுறுப்பாக அவங்களுடைய மூளை எல்லா வேலைகளையுமே பார்க்க ஆரம்பிக்குங்க. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு பிளட் சுகர் ரெகுலேஷனை நீங்கள் பராமரித்துக் கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. குளுக்கோஸை மேலாண்மை செய்யக்கூடியதாக தான் தேங்காய் பால் இருக்குது. அதுக்கான காரணம் தேங்காய் பால் இருக்கக்கூடிய நடுத்தர சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் எம்சிடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது உடலில் இன்சுலினுடைய உணர்திறனை அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. இதனால் மெதுவான சர்க்கரையை இது உறிஞ்சும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் ரத்தத்தில் குளுக்கோஸ் மிக வேகமாக கலக்கிறத தடுத்து சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இருந்தாலும் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் அளவாக தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த அளவு எப்படி நீங்கள் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றத முதல்ல செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மருத்துவரினுடைய அறிவுறுத்தலின்படி அளவுகளுக்கு ஏற்றது போல நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத அதுக்கான அர்த்தம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நீங்கள் விடுபட்டு விடலாங்க. சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இயற்கை மாய்ஸ்சரைசராக
தேங்காய் பால் உங்களுக்கு வந்து செயல்படும். தேங்காய் பாலை சருமத்தில் தடவி வரும்போது அந்த வறண்ட சருமம்லாம் நமக்கு வந்து நீங்கி சுருக்கங்கள் மறைந்து இளமையான ஒரு பொலிவு கிடைக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து சீரான அளவில் பாய்ச்சும். வறட்சி அப்படின்றது நம்மளுடைய சருமத்தில் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளும். ஸோ இப்போ கோலோஜன் உற்பத்தி உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் அந்த புரதங்கள் தோள்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து உடைக்கப்பட்டு சுருக்கங்கள் வறண்ட சருமங்களும் உங்களுக்கு உருவாகும். அந்த மாதிரி ஆகாமல் தேங்காய் பால் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாத்து கொள்ளும். குறிப்பாக அந்த முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, இது மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மாசு மறுவடைந்த ஒரு மாதிரியான அக்லியான ஃபேஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலராக இருக்கக்கூடிய கருமையாக இருக்கக்கூடிய நிறம் வந்து கலராக மாறும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சருமம் தொடர்பான தொந்தரவுகள் அத்தனையும் நீக்கப்பட்டு ஒரு பொலிவான சருமம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு தேங்காய் பால் வழிவகை செய்யும். அதே போல தான் கூந்தல் வளர்ச்சியும் ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளும். தலைமுடியினுடைய வேர்க்கால்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை தேங்காய் பால் அளித்து முடி உதிர்வை தடுத்து கூந்தலை வந்து பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் உங்களுக்கு வந்து மாற்றும். இதன் மூலமாக அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுறது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுறது, இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா தேங்காய் பால் வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கணுங்க. வலிமையான எலும்புகள் மற்றும் தசைகளை பெறுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ போனு அப்புறம் மசிலோடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா தேங்காய் பாலில் வந்து பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. எலும்புகளினுடைய வலிமைக்கு கால்சியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவில் பாஸ்பரஸும் முக்கியங்க. தேங்காய் பாலை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பாஸ்பரஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது எலும்புகளை இது வந்து வலுவாக்குது. ஸோ தசைப்பிடிப்பையுமே இது உங்களுக்கு வந்து சரி பண்ணுது. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தேங்காய் பால் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தசைகளை தளர்த்தி தசைப்பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மசில்ஸ் கிராம்ப்ஸ் மற்றும் நரம்பு வலிகளை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக தசைகள் வந்து வலிமையாக இருக்கிறதுல தசைப்பிடிப்பு, தசைகள் தளர்ந்து போகிறது, தசைகள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்கங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி கொடுக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமான தசைகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக எலும்புகளுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கிறதுல ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான உங்களுக்கு அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் இடுப்பு வலி, கை கால்களில் வலி ஏற்படுறது, முதுகு வலி ஏற்படுறது, எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி இருக்கிறது, 50-60 வயதுகளில் கூட நம்ம பேலன்ஸ் வந்து தடுமாறி கீழே விழக்கூடிய அபாயமெல்லாம் இருக்குன்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை உறுதிப்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குவதற்கெல்லாமே நீங்க வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இப்போ அனிமியாவை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணக்கூடியதாக தேங்காய் பால் உங்களுக்கு வேலை செய்யும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தேங்காய் பால் வந்து அயன் கண்டென்ட், அந்த இரும்பு சத்து வளமான நிறைந்திருக்கு. ஸோ ரத்த சோகை ஏற்படுவதற்கான காரணத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய உடலில் இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படுறதால தான் ரத்த சோகையும் உங்களுக்கு ஏற்படுது. இரும்பு சத்து குறையும் போது என்ன ஆகும்னா இரும்பு சத்தை காரணமாக வச்சு உற்பத்தி ஆகக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி வந்து தடுத்து நிறுத்தப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி ஆகலைன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கொண்டு சேர்க்காது. ஏன்னா ஹீமோகுளோபின் தான் உங்களுக்கு வேண்டிய எல்லா உடல் உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை கொண்டு செல்லுது. ஸோ இந்த ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படக்கூடிய அந்த அபாயம், இது மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் ஓய்வு எடுத்தாலுமே அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு சரி ஆகாது. சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது கூட சோம்பேறித்தனமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை எப்படி சரி பண்ணணும்னா பற்றாக்குறையான அந்த இரும்பு சத்தை நம்ம மீண்டும் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஒரே ஒரு நாள் ஒரு டம்ளர் தேங்காய் பால் அல்லது அரை டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டாலே அந்த இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த இரும்பு சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்பட்டு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுத்து உங்களை சுறுசுறுப்பாக வைக்கும். ஸோ அதனால் அந்த சோர்வாலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் புத்துணர்ச்சியாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா அளவாக இனிமேல் தேங்காய் பாலையுமே உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. பல்வேறு விதமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.